அம்மாவுக்கு இளைய பிள்ளைன்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த அப்பா மூத்த பிள்ளைக்கு மேலே ரொம்ப பாசமாயிட்டார். இளைய பிள்ளைக்கு அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதவராக மாறிட்டதுனால அந்த அம்மா அந்த காரியத்தை செய்கிறாங்கன்றது தான் அர்த்தம். அதனால் 2 பேரண்டும் ஒரு விஷயத்த நல்லாவே புரிஞ்சுக்கோங்க. பிள்ளைகள் ஒவ்வொருவரும் தனித்துவமானவர்கள் தான். அவங்களுக்கு வெவ்வேறு திறமைகள் இருக்கும் தான். ஒரு 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 பிள்ளைகிட்ட சில விஷயங்கள் நீங்கள் பாசிட்டிவாக பார்த்தீங்கன்னா எல்லாமே பாசிட்டிவ்லாம் கிடையாது. அவங்கக்கிட்டே நிறைய சில நெகட்டிவ் சில இயலாமைகள்லாம் இருக்க தான் செய்யும். இன்னொரு பிள்ளை இன்னொரு இடத்துல அந்த பிள்ளை நிறைய விஷயங்களை பண்ணுவாங்க. நீங்கள் எதிர்பார்க்குற இடத்துல கண்டிப்பாக இல்லாமல் இருப்பாங்க. அதனால் நீங்கள் வந்து ஒருத்தர் ரொம்ப பாசமாக அந்த ரொம்ப திறமையாக வேலை பார்க்குற ஒரு பிள்ளையின் மீது அதிக பாசமாக இருக்கும்போது இன்னொரு பேரண்ட்டு இன்னொரு பிள்ளைக்கு அதை பேலன்ஸ் பண்ணும்போது அது ரொம்ப எரிச்சலை கொண்டுட்டு வரும் 2 பிள்ளைகளுக்குமே தான். அதனால் இந்த இடத்துல நீங்கள் வந்து சரியாக நடந்துக்கோங்க. அவங்க ஈசாக்கு ரெபேக்காள் செய்த தவறும் இதுதான். அதுதான் ஒரு கட்டத்தில் சகோதரர்கள் ஒருத்தரை வெறுக்கிற அளவுக்கு போச்சு. அதுதான் பிந்தைய காலங்களில் ரொம்ப ஓவராக தான் நேசிக்கிற பிள்ளைக்காக நிறைய காரியங்களை செய்கிற மாதிரியும் இருந்தது. அது தவறாக தான் முடிஞ்சது. அந்த பிள்ளைகளுக்குள்ளே பெரிய சண்டையும் பெரிய பிரிவினையுமே கொண்டு வர காரணமாக இருந்ததும் அதுதான். அதனால் உங்களுடைய பிள்ளைகளை வந்து நீங்கள் எல்லா பிள்ளைகளையும் நேசிப்பீங்க தான். ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஒவ்வொரு குணங்களும் ஒவ்வொரு விதமான அவங்களுடைய திறமைகளும் இருக்கும். அதை யோசித்து தான் அந்த பிள்ளைகளை மோட்டிவேட் பண்ணி கொண்டு வருவீங்க. அந்த பெற்றோர் அந்த பிள்ளைகளை எல்லா இடத்துலையும் நல்லா கொண்டு வர வேண்டிய ஒரு பொறுப்பில் தான் இருக்கீங்க. அதை தான் நீங்கள் பண்ணுவீங்க. ஆனால் உங்களை அறியாமலே நீங்கள் செய்யும் சில காரியங்கள் அந்த பிள்ளைக்கு ரொம்ப அதிக கோபத்தை கொண்டு வரும். இதுதான் பவுல் அப்போஸ்தலன் எபேசியர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே சொல்லியிருப்பார். உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாதிருங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பார். அதாவது